இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் சர்க்யூட் படி நம்ம ரிலேவில் இன்புட் அவுட்புட் எப்படி செட் பண்ணுறது. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்புட் அண்ட் அவுட்புட் லாஜிக்கு எந்தெந்த இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம், என்னென்ன ரிலே வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து L1 ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன், L2 க்ளோஸ் சர்க்யூட் சூப்பரேஷன், L3 பிரேக்கர் ஆன். இந்த இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அவுட்புட் ரிலே 1ன்றது வந்து ஃபேக்ட்ரி செட், அது நம்ம செட் பண்ண முடியாது, அது வந்து ஓவர் கண்ட் அதெல்லாம் ட்ரிப்பிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிலே 2 வந்து ட்ரிப் சர்க்யூட் L3க்காக செட் பண்ண போகிறோம். ரிலே 3 வந்து க்ளோஸ் பர்மிஷன், அது பிரேக்கர் க்ளோஸ் பண்ணுற பர்மிஷன். ரிலே 4 வந்து அனௌன்சேட்டருக்காக. R5 R6 வந்து ஸ்பேர். இது லாஸ்ட் வந்து இது வந்து ஃபேக்ட்ரி செட்டு, நம்ம பண்ண முடியாது. இந்த R5 R6 வந்து ஸ்பேர், நம்ம வேறு ஏதாவது ரிலே ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ரிலே வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ரிலே டவுன் கீ ப்ரெஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு ரைட் கீ ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட் கண்ட்ரோலில் போகணும். ஆட்டோமேட் கண்ட்ரோலில் போயிட்டு டவுன் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் ரைட் கீ. ஃபஸ்ட்டு இன்புட்டை பார்த்துருவோம். இன்புட்ஸ் 1, இன்புட் 1ல் வந்து நம்ம ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷனை வந்து அசைன் பண்ண போகிறோம். டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ட்ரிப் சர்க்யூட் இதில் வந்து ஆல்ரெடி எஸ்என் பண்ணியிருக்கோம், நம்ம அந்த எஸ்என் பண்ணணும். பாஸ்வேர்டு கேட்கும், சொல்லிட்டு 4 தடவை 4 வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு. அதை நோ பண்ணி நான் எஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எதை நம்ம அசைன் பண்ணால் எஸ்என் கொடுக்கணும். ஓகே, ட்ரிப் சர்க்யூட் வந்து எஸ்என் கொடுத்தாச்சு. அடுத்தது இன்புட் 2, நம்ம மேலே போக தேவையில்ல, ரைட் கீ ப்ரெஸ் பண்ணதாலே வந்து இன்புட் 2ல் போயிடலாம். ரைட் கீ ப்ரெஸ் பண்ணால் இன்புட் 2 டேட்டா வந்துடும். இப்போ இன்புட் நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் காயில் சூப்பரேஷன். இதெல்லாம் நம்ம சர்க்யூட்டை பார்க்கணும். சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க க்ளோஸ் காயில் சூப்பரேஷன் எந்த இது எதுன்ட்டு. ஓகே, நம்ம க்ளோஸாக வந்து ஆக்சுவலி 1 வந்து எஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி 1 நம்ம எது கொடுத்தா அது ஆக்சுவலி சூப்பரேஷன் 3 கொடுத்தோன்னா, அடுத்தது இன்புட் 3 பிரேக்கர் ஆன். அது ஆக்சுவலி 2 வந்து நம்ம எஸ்என் பண்ணிடுவோம். ஆக்சுவலி 2ல் நம்ம பிரேக்கர் ஆன் இன்புட் கொடுத்தோன்னா அது இன்புட்டை எடுத்துக்கும் ரிலே. ஓகே, ஸோ இன்புட் 2ல் ஆக்சுவலி 1 கொடுத்துட்டோம், இன்புட் 3ல் ஆக்சுவலி 2 கொடுத்தாச்சு. இன்புட் 1ல் வந்து ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன். நெக்ஸ்ட் நம்ம அவுட்புட் ரிலேஸை பார்ப்போம். டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு வாங்க கீழே. டவுன் கீ ப்ரெஸ், ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் நம்ம கொடுத்துருவோம்ல. ஸோ இன்புட் 1 குறைச்ச உடனே இன்புட் 2 ரிலே 2 ஆப்ரேட் ஆகணும். அது வந்து பாருங்கள், 2 வந்து நான் 1 ஆகிட்டேன். 1 ஆகினா எனேபிள்னு அர்த்தம். அது ரிலே 2 வந்து இன்புட் 1 கிடைச்ச உடனே ரிலே 2 வந்து ஆப்ரேட் ஆகிடும். இன்புட் 1 ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன், ரிலே 2 பாருங்கள் ட்ரிப் சர்க்யூட் ஹெல்த்தி. ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் இன்புட் 1 கிடைச்ச உடனே ரிலே 2 ஆப்ரேட் ஆகி ட்ரிப் சர்க்யூட் ஹெல்த்தி வந்துடும். ஓகே, ஈக்குவேஷன் 1. அடுத்தது 3 பாருங்கள் க்ளோஸ் பர்மிசிவ். 3வது ரிலேயும் நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இதில் ஈக்குவேஷன் ஏ, ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஈக்குவேஷன் ஏ வந்து லாஜிக் கரெக்டாக இருந்ததுன்னா இது ரிலே 3 வந்து ஆப்ரேட் ஆகிடும். அடுத்தது ரிலே 4. ரிலே 4ல் வந்து ஃபால்ட் ட்ரிப் அனௌன்சேட்டர் போகும். அது வந்து இந்த பாருங்கள், இது வந்து டைமிங், கரண்ட் டைமிங்கில் போய் ட்ரிப் ஆச்சுன்னா அந்த ரிலே 4 ஆப்ரேட் ஆகும், அனௌன்சேட்டர் கொடுக்கும். ஏன்னா ட்ரிப்பிங் வந்து நம்மளுக்கு ரிலே 1 ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு, அனௌன்சேட்டருக்காக நமக்கு RL4 நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி எர்த் ஃபால்ட் டைமிங்கில் ட்ரிப் ஆச்சுன்னா 5 வந்து வேறு எதாவது செட் பண்ணியிருக்காங்க. 4 பார்ப்போம். ஓகே, ஓகே பேக் போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன், அந்த லாஜிக் எப்படி செட் பண்ண சொல்கிறேன். லாஜிக் ஈக்குவேஷனில் போயிட்டு ஈக்குவேஷன் ஏவை செட் பண்ணுவோம். இந்த லாஜிக் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் இன்புட் கிடைக்கும். இன்புட் 1ல் சப்போஸ் இன்புட் 2 வந்து க்ளோஸ் காயில் சூப்பரேஷன் ரைட்டா. இந்த லாஜிக் உட்காந்து R3 வந்து ஆப்ரேட் ஆகும்.
சப்போஸ் இன்புட் 1 ஒன்றா இருந்ததுன்னா இன்புட் 2 0 இருந்தாலும் 0 தான், ரிலே ஆப்ரேட் ஆகாது. ஏன்னா அண்டு கேட் அண்ட் அண்ட் லாஜிக். ட்ரிப் சர்க்யூட் 0 வந்து க்ளோஸ் காயில் 1 இருந்தாலும் அவுட்புட் 0 தான், ரிலே ஆப்ரேட் ஆகாது. ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் 1 இருந்து இது 1 இருந்தால் மட்டும்தான் ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே, இன்புட் 1 இன்புட் 2 ரெண்டுமே எனேபிள் இருந்தால் தான் ரிலே 3 வந்து க்ளோஸ் பர்மிஷன் கொடுக்கும். அப்போ தான் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். ஸோ இங்கே இக்குவேஷன் 1ல் பாருங்கள், இன்புட் 1 ஈக்குவல் இன்புட் 1, அந்த ஈக்குவல் கூட மாற்றலாம். எப்படி மாற்றுறது மாதிரி சொல்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி இருக்குது, அதில் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் அது நம்ம அண்டு லாஜிக் பண்ணணும், நல்லா அண்டு போட்டாச்சு. அண்டு இன்புட் 2 அது கூட கொடுத்தாச்சு. ஓகே, இன்புட் 1ஓட ஈக்குவல் இன்புட் 2 வந்து அண்ட் லாஜிக் எப்படியும் செட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அதனால் தான் அங்கே ஈக்குவேஷன் ஏ கொடுத்துருந்தோம். அப்போ தான் க்ளோஸ் பர்மிஷன் கிடைக்கும், ரிலே 3 ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கெலாம் வந்து ஓகேவானா அந்த ரிலே கரஸ்பாண்ட் ரிலே ஆப்ரேட் ஆகும். ஓகே.